நாம் பார்க்குற பாடம் கம்யூனிசம். மார்க்சியம் முழுவதும் உழைப்பாளர் நலனை மையம் கொண்ட ஒரு பகுதியாக இந்த பாடம் அமைகிறது. இதில் சொல்லப்படும் அரசு, மதம் மற்றும் சமூகம், சட்டம் இவை அனைத்தும் தொழிலாளர் நலன் மையமை வைத்தே சொல்லக்கூடிய ஒரு காரணியாக அமைகிறது. மார்க்ஸ் மற்றும் எங்கெல்ஸ் ஆகியோரின் கருத்துக்கு முன் சொல்லப்பட்ட சிந்தனையாளர் பார்வையிலிருந்து இக்கூற்று துவங்குகிறது. ஜான் லாக், டெரிடா, ஹெகல் மற்றும் பின் சிந்தனையாளர்கள் கூறப்பட்ட கருத்தில் தெளிந்து ஆராய்ந்த சிந்தனையே மார்க்சிய சிந்தனையாக அமைகிறது. இப்பாடம் கம்யூனிசம் மற்றும் மார்க்சிய பற்றிய ஒரு விவாதமும், மார்க்சியத்தில் பயன்படுத்தப்படும் பல்வேறு கருத்துக்கள் பற்றிய கூறும், பொதுவாக கம்யூனிசம் மற்றும் மார்க்சியம் பற்றிய விமர்சன மதிப்பீடு பற்றிய சில சரத்துக்களை மையமாக கொண்டு அமைகிறது. அறிமுகம். மார்க்சியம் என்பது ஒரு உருவமற்ற சொல். இது பறந்து விரிந்து எல்லையை கொண்டதாகும். கம்யூனில் வாழ்வதை சமூக வாழ்வின் சிறந்த வடிவமாக கருதப்பட்டார் 18ஆம் நூற்றாண்டின் சிறந்த சிந்தனையாளர் விக்டர் கியூபே. இவர் சிந்தனை வார்த்தை முழுக்க முழுக்க சமூகம், சமயம் சார்ந்தது அல்ல, பாட்டாளி வர்க்கத்தின், உழைப்பின் வர்க்கத்தின் சார்ந்த பாட்டாளிகளை பற்றியதாக அமைந்தது. அது இன்று கம்யூனிசம் என்றும் சொல்லும் தாராளவாத ஜனநாயகத்துக்கும் முதலாளித்துவத்திற்கும் எதிராக ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார சித்தாந்தத்தை குறிக்கும் சொல்லாக இன்று வழங்கப்பட்டது. கம்யூன்களை பற்றி விவாதிக்கும் முறை, அதாவது வரலாற்று உருவில் கொண்டு வர இரு சிந்தனையாளர்கள் இன்றியமையாத ஒருவராக அமைந்தனர். அவர் ஹாரல் ஹென்ரிக் மார்க்ஸும் மற்றொன்று ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் ஆவார்கள். 1847ஆம் ஆண்டில் ஜெர்மன் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அமைப்பை கம்யூனிஸ்ட் லீக் உருவாக்கப்பட்டது. அதில் உறுப்பினராக சேர்ந்த இருவரும் கம்யூன்கள் அறிக்கையை எழுதுவதற்கு நியமிக்கப்பட்டனர். இவர்கள் அறிக்கை 1848 வெளியிடப்பட்டது. அதுவே மூலதனம் என்னும் சொல்லும் கம்யூனிச சித்தாந்தத்தின் வடிவமாக அமைகிறது. மார்க்சின் வாழ்க்கை. ஜெர்மனியில் ட்ரையாரில் உள்ள யூத பெற்றோருக்கு மகனாக பிறந்த மார்க்ஸ் பொருளாதார வசதியில் உயர் குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார். தனது இளம் வயதில் பான் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். அக்காலத்தில் பதவிய ரொமாட்டிசம் என்னும் காதல்வாத தத்துவத்தில் ஆளாளப்பட்டார். இருப்பினும் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் இவர் சென்று பயிலும் பொழுதுதான் ஹெகல் மற்றும் டெரிடாவின் தத்துவ கருத்தை இவரது சிந்தனை ஆழமாக பதியப்பட்டது. பின்பு தனது வேலையை பத்திரிகை துறைக்கு மாற்றினார். 1842 ஜெய்துங்கின் ஆசிரியராக பொறுப்பேற்றார். இவரது எழுத்துக்களும் சிந்தனைகளும் கிறித்துவ மற்றும் பிரஷ்யாவின் எழுச்சி அதிகாரத்தை எதிர்த்தே அமைந்தது. மார்க்ஸ் எழுத்துக்கள் மென்மையை விட வன்மையாகவே இருந்தது. இவரது எழுத்துக்கள் அரசின் கதவை மூடும் அளவிற்கு வலுவாக அமைந்தது. மார்க்ஸ் சில காலம் பிரான்சுக்கும் செல்ல நேரிட்டது. அந்நிலம் சோசலிசத்துக்கு வலுவான நிலமாகவும் பல பிரிவுகள் உள்ள பகுதியாகவும் அது இருந்தது. இங்கு மார்க்ஸ் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் ஆனார். இவருடைய சிந்தனையானது சமூக மற்றும் பொருளாதார தத்துவத்தின் தொடர்ச்சியாக தன் சிந்தனைகளை கையெழுத்து பிரதி எனும் நூலின் வாயிலாக தொடர்ந்து எழுதி கொண்டே வந்தார். பியூர் பார்க்கால் என்னும் சிந்தனையில் ஏற்கப்பட்டு முதலாளித்துவத்தின் உழைப்பாளர்களின் நசுக்கப்படும் தன்மை முதலியவற்றை அங்கு ஆய்வு செய்ய துவங்கினார். அங்குள்ள நிறுவனங்களில் முதலாளிக்கும் தொழிலாளருக்கும் இருவரையும் பார்வையிட துவங்கினார். தொழிலாளி நசுக்கப்படும் தன்மையும் அவர்கள் வளம் குன்றி இருப்பதையும் முதலாளிமார்களும் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் இந்த இரண்டும் ஒப்பிட்டு பார்க்க அந்த தளம் ஏதுவாக அவருக்கு அமைந்தது. இந்த நேரத்தில் தான் எங்கெல்ஸ் மார்க்ஸ் வாழ்க்கையில் வந்தார். இருவரும் முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடுவதற்கு, கம்யூனிசத்தை கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டு தீர்மானத்தை ஏற்படுத்தினர். 1847 பாரிஸிலிருந்து வெளியேற்றப்பட்ட மார்க்ஸும் எங்கெல்ஸும் பிரான்சிற்கு சென்று அங்க வரலாற்றின் ஒரு நிலையான பொருள் முதல்வாத கருத்தை துவங்கினர். 1849ஆம் ஆண்டு அரசியல் எழுத்தின் மூலம் அந்த அதிகாரிகளால் இவர் இருவரும் வேட்டையாடப்பட்டனர். அங்கிருந்து மார்க்ஸ் லண்டனில் தஞ்சம் புகுந்தார். அதுவே அவருக்கு இறுதி முனையாக அமைந்தது. அங்கு மார்க்ஸ் ஒரு 6 குழந்தைகளுடன் இருந்து குடும்பம் வறுமையில் வாடியதாக அமைந்தது. 1869 எங்கெல்ஸ் தன் தோழருக்கு ஒரு கணிசமான வருமானத்தை கொண்டு வரச் செய்தார். மார்க்ஸ் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சமூகம், பொருளாதாரம், மூலதனம், நிலப்பரப்புகளின்
சுரண்டல், உழைப்பாளி வர்க்கத்தின் நலன் இவை அனைத்துமே பயணிக்க வேண்டும் என்பதை அவர் வாழ்வு அர்ப்பணிப்பதாக அன்று அமைந்தது. இறுதியில் 1883 மார்க்ஸ் உயிரிழந்தார். எங்கல்ஸின் வாழ்க்கை. எங்கல்ஸ் 1820 வெஸ்ட் பாரிஸில் ஒரு ஜவுளி உற்பத்தியாளருக்கு மகனாக பிறந்தார். பிரமெனில் ஒரு வணிகர் தொழிலுக்கு பயிற்சி பெற்றாலும் அவர் இலக்கியங்களில் வாசிப்பில் தன் லட்சியங்களை வளர்த்து கொண்டார். மார்க்ஸ் போலவே ஹெகலியத்திற்கும் சிறைப்பட்டார் எங்கல்ஸ். மான்செஸ்டரில் உள்ள தனது தந்தையின் நிறுவனத்துக்கு வேலை செய்வதற்காக 1842 இங்கிலாந்து சென்றார். அவர் செய்த பணி தொழிலாளர் வர்க்கத்தின் தன்மையும் அவருக்கு உந்தலாக அங்கு அமைந்தது. அவரும் ஹெகல் சிந்தனையிலிருந்து சற்று மாறினார். அங்கிருக்கும் தொழிலாளர் நலனின் அக்கறை கொண்ட மனதின் பயணமானது மார்க்ஸுடன் கொண்டு சேர்த்தது. பாரிஸ் மற்றும் கொலோனியா வரை மார்க்ஸோடு பயணித்த கூட்டணி பயணம் தொடர்ந்து தனது தொழிலை அவை கைவிட நேர்ந்தது. 1850 மீண்டும் தன் குடும்ப தொழிலாக தொடர்ந்து மார்க்ஸ் குடும்பத்துடன் தன்னால் இயன்றவரை அவருக்கு உதவியாக வழங்கினார் எங்கல்ஸ். மார்க்ஸ் உடல்நிலை மோசம் அடைந்த பின்பு அவர் பணியை தொடர்ந்து செய்து வந்தார். மார்க்சியத்தின் பொது மக்களுக்கு பரப்பிய பெருமை எங்கல்ஸியை சாரும். அவர் ஆரிஜின் ஆஃப் தி ஃபேமிலி மற்றும் லூட்விக் பியூர்பார்க் என்னும் நூலினை வெளியிட்டு அவர் ஒரு தத்துவ ஞானி என்ற ஒரு சிறந்த பெயர் பெற்றார். மார்க்ஸ் மரணத்துக்கு பின்பு மூலதனம் நூலின் 2ஆம் பகுதி மற்றும் 3ஆம் பகுதியை அவர் கடின முயற்சியால் உருவாக்கப்பட்டு அது பிரசுரம் செய்யப்பட்டது. பின்பு 1895 புற்றுநோய் காரணமாக எங்கல்ஸ் உயிரிழந்தார். மார்க்ஸ் தத்துவம். மார்க்சின் முனையிடப்பட்ட ஆய்வின் தலைப்பானது இயற்கை ஜனநாயகத்திற்கும் எபிகுரிய தத்துவத்திற்கும் இடையிலான வேறுபாடு என்பது ஆகும். இவர் ஜனநாயக அணுவில் இயற்பியல் கோட்பாட்டின் மேல் இல்லை என்று உணர்ந்தார். எபிகுரியன் தத்துவமானது அவர் உற்சாகப்படுத்தியது. எபிகுரியன் அணு கோட்பாட்டின் ஒரு முக்கிய அம்சம் அணுவின் சீரற்ற சரிவும் அது பற்றிய கருத்தாக்கமும். இதைத் தொடர்ந்துதான் அவர் அணுவை பற்றிய பகுப்பும் சமூகம் பற்றிய பகுப்பும் அங்கு ஒப்பிட நேர்ந்தது. இது எபிகுரஸ் அனைத்து இயக்கம் மற்றும் அணுவின் உறவின் மறுப்பை குறிக்கின்றன. இதன் மூலம் அது மற்றொரு உயிர்த்தனத்தால் ஒரு குறிப்பிட்ட உயிரினமாக வரையறுக்கப்படுகிறது. இதன் ஒருமை உறுதி மார்க்ஸ் டெமோக்ரட்டிஸை விட எபிகுரஸிடம் அதிகமாக ஈர்க்கப்பட்டதால் இந்த கண்ணோட்டத்தில் சுதந்திரம் பற்றிய கருத்தையும் அவர் கண்டறிந்தார். அது சுருக்கமானது. இயங்கியல் அல்லாத உண்மையான சுதந்திரம் கம்யூனிசத்திற்கான நடைமுறையில் மூலம் தனிப்பட்ட சூழலில் பெறப்படுகிறது. சமூகத்தை விட்டுக் கொடுப்பதன் மூலம் அல்ல. கம்யூனிஸ்டுகள் சமத்துவம் மற்றும் நீதியான சமுதாயத்தை கொண்டாடுவார் என்று கூறுகிறார். சமுதாயத்தில் சமத்துவம் மற்றும் நீதியின் கோட்பாடு என்றுமே புரிதலுக்குட்பட்டு அனைவருக்கும் பாதகமில்லாத சாதகமான சூழ்நிலை அமைக்கும் என்றும் கருதினார். பின்பு அரிஸ்டாட்டில் தத்துவத்திலிருந்து மார்க்ஸ் தனது வாழ்வின் பொருளாதார அம்சம் மற்றும் அரசியல் நெறிமுறைகளுடன் ஒரு வலுவான உறவை கொண்டிருந்ததை எடுத்து ஆய்வு செய்தார். 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் அறிவியலுக்கான ஒரு பரந்த விரிந்த கண்ணோட்டத்துடன் வளர்ந்து வருவதை இருவரும் கண்டனர். இந்த சூழல் இருவரையும் பாதித்தது. முதலில் கம்யூனிசம் இந்த தத்துவ மரபு நேரடியாக எல்லா தத்துவத்திலிருந்தும் கடன் வாங்குவது அல்ல, ஆனால் எல்லா தத்துவத்தின் இலை நுனியிலும் ஒரு பொதிந்துள்ள ஒரு அம்சமே இந்த கம்யூனிசமாக இருவரும் கருதினர். இளம் வயதில் மார்க்ஸ் மற்றும் ஹெகலியன்ஸ் என்ற ஒரு குழுவால் ஈர்க்கப்பட்டு இதில் புருனோ பயர், ஹென்ரிச் ஹெய்லர் மற்றும் லூட்விக் போன்றவர்கள் ஜெர்மனிக்கு புகழ்பெற்ற சிந்தனையாளராக விளங்கினர். இக்குழுவில் இருவரும் சேர்ந்து ஹெகலின் பகுத்தறிவு மற்றும் சுதந்திர வரலாற்றின் வழிகாட்டு சக்தியாக கருதினர். மார்க்ஸ் இவருடன் சமூக சிந்தனை பற்றி அதிக நேரம் விவாதிக்க துவங்கினார். இந்த குழுவில் சவாலற்ற தலைவராக பியூர்பார்க் இருந்தார். பின்னர் இக்குழுவின் லட்சியவாத போக்கினை உணர்ந்தார். அம்முயற்சியை தனது லட்சியமாக கொண்டு மார்க்ஸ் எங்கல்ஸும் இக்கூட்டணியிலிருந்து வெளியேறினர். மனித அனுபவத்தை புதிய முயற்சியாக மாற்ற எண்ணினார் சாக்ரட்டிஸ். காலம் முந்தைய கிரேக்கர்கள் முதல் இமானுவேல் காண்ட் வரை அனைத்து
தத்துவவாதிகள் நிறைவான ஒரு பொருண்மையை ஆய்வு செய்ய துவங்கினர். தார்மீகமும் மற்றும் மெட்டாபிசிக்ஸ் பற்றிய ஒரு நெருக்கமான வாசிப்பில் குறைபாடு இருப்பதை இருவரும் கண்டனர். இக்கருத்தைத்தான் ஹெகலும் கூறினர். ஒரு ஆய்வறிக்கையில் தம்மை எப்பொழுதும் மாறும் தன்மை கொண்ட இருப்பதாக அவருக்கு அவ்வளமானது முரண்பட்ட நிலையில் அடிப்படையாக அமைகிறது என்று ஒரு கருத்தை வெளியிட்டார். இதன் அடிப்படையில் மாறுபட்ட வளம் என்பது அரசு மற்றும் சமயத்தின் போக்கை மையமாக வைத்தே கூறப்பட்டது. மார்க்ஸ் பார்வையில் ஹெகலின் இயங்கியல் கருத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் குறிப்பிட்ட தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் உண்மையில் சுதந்திரம் பெற வேண்டுமானால் நாம் மட்டும் பொருள் முதல்வாதியாக உண்மையான அனுபவத்திற்கு மாற வேண்டும் என்பதும் ஒரு எண்ணம் தோன்றியது. இளம் ஹெகலியர் சாதிக்க தவறியதை தாம் சாதிக்க என்ற எண்ணம் என்ற இருவருக்குமே அங்கு இருந்தது. அதனால் பொருள் முதல்வாத கருத்தை அவர் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருந்தார். மேலும் அனைத்து வரலாற்று கூறுகளையும் வகைப்படுத்தும் இயங்கியல் இயக்கம் பியூர்பாக் பற்றிய ஆய்வு அறிக்கையில் 1845 அவரின் செயல்பாட்டின் கோட்பாட்டினை உருவாக்க முன்வைந்ததாக அமைந்தது. இது இலக்கை நோக்கிய பொருள் செயல்பாடு. இது அறிவின் பொருள் செயல்பாடாக அமைந்தது. பியூர்பாக் பற்றிய புகழ்பெற்ற 11வது அறிக்கையில் மார்க்ஸ் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். தத்துவவாதிகள் இதுவரை உலகை மட்டுமே விளங்கியுள்ளனர். இருப்பினும் அதிலுள்ள முக்கிய விஷயங்கள் ஒன்றை மாற்ற மறந்துவிட்டனர். பியூர்பாக் மதத்தை மனித குலத்திற்கும் கடவுள் பற்றிய ஒரு கருத்தை வழங்குவதாக கருதினார். ஆனால் அது முற்றிலும் பொருளற்றது. கடவுள் என்பது மனிதர்கள் உலகை எண்ணற்ற வழிகளை புகுத்தியுள்ளனர். மதம் விமர்சிப்பதன் மூலம் இதில் கட்டை அவிழ்க்க முயற்சி செய்கின்றார் என்று நம்பினர். ஒரு விமர்சனம் ஒரு மாற்றத்தை தரவில்லை என்றால் விமர்சிக்கப்பட்ட விஷயத்தில் ஒரு கண்ணோட்டத்திலிருந்து மறுசீரமைப்பு செய்வது இன்றியமையாத ஒன்றாக மார்க்ஸ் கருதினார். ஒரு தத்துவம் மாநிலவியலை கட்டமைப்ப சிறந்த உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அவன் மனிதனை கட்டமைப்பை அமுக்குவதாகவும் அவன் வற்புறுத்தி ஆட்படுத்தப்படுத்துவதாகவும் இருக்கக்கூடாது என்று அவர் தெளிவாக வெளிக்கொணர்ந்தார். அதன் அடிப்படையில் மதமானது மனிதனின் அபின் என்றும் அவர் கூறினார். மதம் அவன் ஆளுகையை அனைத்தையும் கட்டுக்குள் வைக்கும் என்றும் அவனால் சமூகத்தில் பொருளாதாரத்தில் எவ்வித ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை கொண்டு வர இயலாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துவிடும் என்று கூறியதனால் மார்க்ஸ் மதத்தை ஒரு அபின் என்று கூறினார். இயங்கியல் பொருள் முதல்வாதத்தில் மார்க்ஸ் பற்றிய கூற்று. மார்க்ஸ் தத்துவத்தில் முக்கியமானது இயங்கியல் பொருள் முதல்வாதமாகும். இது அறிவில் பொருள் முதல்வாதம் மற்றும் ஹெகலிய இயங்கியல் ஆகியவற்றின் தொகுப்பே ஆகும். இந்த ஆய்வில் முடிவானது இது ஒரு யதார்த்தமானது ஆகும் என்று கூறுகிறார். மனம் மற்றும் பொருள் ஆகிய இரண்டும் முரண்பாடுகளின் ஒருமைப்பாட்டை கொண்டு வந்துள்ளது. அதில் முக்கியமான ஒன்று எந்த ஒரு முரண்பாடுகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு நிலையையும் இயக்கத்தையும் உருவாக்குகிறது. மேலும் இது வரலாற்றிலிருந்து பெறப்படுகிறது என்று கூறுகிறார். அப்பொழுது மார்க்ஸ் கூறுமானது மனமும் மனத சார்ந்த சிந்தனையும் இவை அனைத்து மரபு வழியாகவே காலந்தொட்டு ஒன்று தொட்டு வருவதாகவே அமைகிறது. இந்த சிந்தனை இந்த மாற்றட்ட வேண்டும். உழைக்கும் வர்க்கத்திலிருந்து உழைப்பாளிகளுக்கான தனி சலுகைகளும் உரிமைகளும் கிடைக்க வேண்டும். தான் உழைப்பவர்கள் என்று அவர்கள் அது உழைப்பு என்ற ஒரு மூலதனத்தில் அவர்கள் செயல்படுத்தக்கூடாது என்பதில் இந்த இடத்தில் ஒரு ஆணித்தனமாக எடுத்து கூறினார். கருத்துக்கள் மத்தியில் மட்டுமே இயக்கத்தை இட்ட ஹெகலின் இயங்கியல் போல் அல்லாமல் மார்க்ஸ் ஒரு பொருளாதார சூழ்நிலையில் இயங்கியலை பயன்படுத்தி முன்வைத்தார். ஒரு சமூகத்தின் அதன் பொருளாதார அமைப்பில் பார்க்க வேண்டுமாயின் அந்த அமைப்பின் அம்சங்கள் எந்த உயர்ந்த தரநிலையிலிருந்து பெறப்பட்டவை என்று காண்பதற்கு ஏதுவாக அமைக்கும் என்று கூறினார். இது அதன் அமைப்பு சட்டம் மற்றும் அரசியல் அமைப்பில் அதன் கலாச்சார தடைகள் இதர தடைகள் மேலும் அதன் மேலாதிக்க தார்மீக உணர்வுகள் அதன் பொருளாதார அமைப்பின் மூலம் சிறப்பாய் விளக்கப்படலாம். இந்த பார்வையை வரலாற்றில் பொருள் முதல்வாதமாக அமைந்தது. நீதியின் சமூகத்தின் 3 கட்டமைப்பின்படி வர்க்க போராட்டமானது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அன்று முதல் இன்று வரை என்று உணர்ந்து அதற்கு 3 அளவுகோலை மார்க்ஸ் முன்வைத்தார். உழைப்பு, உற்பத்தி, மேற்கட்டுமானம் என்றவே அவையாகும். மார்க்சின் கூற்றின்படி ஒரு சமூகம் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புடையது.
அது எப்பொழுதும் 3 கூறுகளை உள்ளடக்கியதாகவே அமையும் என்று கூறுகிறார். ஒரு சமூகத்தின் உற்பத்திகளை எந்த நேரத்திலும் கிடைக்கும் உற்பத்தி ரீதியாக பயன்படுத்தும் பொருட்கள் வளங்களை குறிக்கின்றன. இதில் இயற்கை வளம், அந்த வளங்களில் பணியாற்றுவதன் உழைப்பு மற்றும் உற்பத்தியின் தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்பம் அதன் வளர்ச்சியும் அளவுகோலாக இதில் அடங்கும் என்றும் கூறுகிறார். இயற்கை வளங்களை பற்றி கண்டுபிடிப்புகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் அதன் சக்திகள் பல காலப்போக்கில் எல்லையில் விரிவடைந்துள்ளது. அவ்வாறு விரிவடைந்ததில் தொழில் வளர்ச்சி பெற்றதற்கு மேல் ஒழிய தொழிலாளர்கள் நலம் அங்கு எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்பதையும் அங்கு அவர் உணர்ந்தார். ஒரு உற்பத்தி நிலத்தின் சட்டத்தால் முறையாக வழங்கப்பட்ட இந்த வளங்கள் உரிமை இன்னும் எளிமையாக சொன்னால் இந்த உற்பத்தியின் சக்தி மீது சட்டப்பூர்வமான அங்கீகாரம் சொத்துக்கள் உரிமை அங்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. அவை மேற்கட்டுமானத்திற்கு இட்டு செல்கிறது. அரசியல், தார்மீக, கலாச்சாரம் மற்றும் மதத்தின் பிற அம்சங்கள் இருக்கும் ஒரு சமூக உறவுகளை சரிபார்க்க ஒரு சமுதாயத்தின் கூறுகள் பலவாறு பிரிக்கப்பட்ட போதிலும் அவை அங்கு சரிவர உணராத வகையில் அது சுரண்டலுக்கே அவை வழிவகுத்துள்ளது என்றும் அங்கு கூறுகிறார். ஐரோப்பிய நிலப்பரப்பில் நிலப்பரப்புகள் ஒரு குறிப்பிட்ட பரிநிலையை பயன்படுத்தப்பட்ட சமூகத்தில் உருவாக்கினார் என்பதை அங்கு குறிப்பிடத்தக்கது. இங்கு நிலப்பரப்புகள் தங்களுக்கான வர்க்கத்தையும் தங்களுக்கான தொழிலாளிகளும் தாங்களே உருவாக்கி அது நிலப்பரப்பில் வைத்தமையைத்தான் முதலில் கார்ல் மார்க்ஸ் இங்கு எதிர்க்கிறார். நில உடைமை குடிமக்களை அடங்கி காலப்போக்கில் செபஸ்டின் சிறிய தனிப்பட்ட முறையை அங்கு வளர்க்க துவங்கின. உழைப்பு மற்றும் பொருள் வளங்கள் சுரண்டப்படும் நிலை மாறி மாறி அங்கு வருவதால் சோசலிசத்தின் தேவை அங்கு தேவை என்று அவர் உணர்ந்தார். அங்கு கம்யூனிசத்தின் தொடர்ந்து வெளிப்பட வேண்டும் என்றும் மார்க்ஸ் விரும்பினார். எந்த ஒரு பொருளாதார அமைப்பும் நிரந்தரமானவை இல்லை. சிறிய அல்லது பெரிய மாறுபாடுகளுடைய மேற்கட்டுமானத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமையும் என்கிறார். மேற்கட்டுமானம் என்பது ஒரு சமூக கிளர்வு ஆகும். இங்கு தொழிலாளியும் முதலாளியும் தனித்தனி வகையில் அவர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இதில் முக்கியமான நோக்கமாக அமைகிறது. சித்தாந்தம். மார்க்ஸை பொறுத்தவரை சித்தாந்தம் என்பது சமூகத்தில் நாணயத்தை வைத்திருக்கும் நம்பிக்கைகளின் தொகுப்பாக விவரிக்கப்படுகிறது. இங்கு சமூகத்தின் நாணயம் என்பது உழைப்பாளர்களின் உழைப்பு மட்டுமே அங்கு நாணயமாக கருதப்படுகிறது. இங்கு மதம் ஒரு அப்பாலை நிலை, ஒழுக்கம் மற்றும் பிற சித்தாந்தங்கள் தொடர்புடைய நனவின் வடிவங்களாக அவை சுதந்திர சாயலை தக்க வைத்துக் கொள்கிறது. மதத்தை பற்றி இங்கு அவர் மதத்தை பற்றிய கருத்துக்கு மெட்டாபிசிஸ் லெவல், அதாவது அப்பாலை தத்துவத்திற்கான இடம் இதுவல்ல. கண்முன் நடக்கும் மனித உழைப்பும் அந்த உழைப்புக்கான பலனும் என்பதையே இந்த இடத்தில் மையமாக கொண்டு கூறப்படுகிறது. வரலாறு இல்லை என்றில் வளர்ச்சி இல்லை. ஆனால் ஆண்கள் என்பவர்கள் பொருள் உற்பத்திகளுக்கும் விளைபொருளுக்கு பாதுகாவலரும் அவரது சக்திகள் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு மட்டுமே கொண்டு செல்லப்படுகிறது. அவருக்கான சிந்தனைகளும் அவருக்கான வளர்ச்சியும் எந்த இடத்திலும் சிறப்பான தூக்கும் நிலையில் இல்லை என்று அங்கு கூறுகிறார். இங்கு அடிப்படை மற்றும் மேற்கட்டுமானத்தின் இடையே நேரடியாக இயந்திர தொடர்பு இல்லை என்பதும் இன்று வலியுறுத்தவும் வேண்டும் என்கிறார். இதனால் எங்கெல்ஸ் தெளிவாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இங்கு உழைப்பரின் வர்க்க போராட்டமானது வெளிப்படையானது அல்ல. அதே சமயத்தில் சட்டத்தின் பார்வையில் அவங்க தத்துவ போராட்டம், மத போராட்டம் போன்றவை மையமாகவே கொண்டுள்ளது. உழைப்பாளர்கள் பற்றிய சிந்தனை அங்கு இல்லை. அது மாறாக வேற சிந்தனை விளக்கப்படுகிறது. இங்கு உழைப்பவர்கள் தனக்கான கொள்கைகளை பெறுவதற்காக அவர் நேரடியாக உழைப்பின் என்ற சொல்லில் அவர்கள் போராட்டம் நடத்துவதில்லை என்றும், அந்த போராட்டமானது எவ்வாறு இருக்கிறது என்றால் சமூகம் மற்றும் சமயம் சார்ந்த போராட்டமாக அமைகிறது. அப்ப அந்த போராட்டமானது எதை நோக்கி பயணிக்கிறது? அந்த இரண்டு கருத்துக்களை நோக்கித்தான் பயணிக்கிறது. அவர்கள் உழைப்பும் அந்த உழைப்புக்கான பலனுக்குரிய போராட்டமாக அது அமையவில்லை என்று கூறுகிறார். ஏனால் உழைப்பவர்கள் தாங்கள் நேரடியாக அந்த முதலாளித்துவத்தையும் பிரபுக்களையும் அரசையும் எதிர்க்க வலுவற்ற நிலை இருப்பதால் அவர்களுடைய எதிர்வினை இந்த இரண்டு பகுதிகளிலும் செயல்படுகிறது என்றும் இருவரும் கவனித்தனர். வகுப்பு என்பது கம்யூனிசத்தின் சிறப்பான ஒரு பிரிவாக காட்டப்படுகிறது. வர்க்கம் என்ற சொல் கம்யூனிச கோட்பாட்டின் ஒரு மைய பகுதியை அமைந்துள்ளது. வர்க்கம் என்பது முதலாளித்துவம், தொழிலாளித்துவம், அடிமை, நிலப்பிரபுக்கள் என்று பாகுபடுத்தி பிரிப்பதே வர்க்கம் என்று கூறப்படுகிறது. இங்கு முழுக்க வர்க்கம் என்பது தொழிலாளரையும்
தொழிலாளரின் நலனையும் சார்ந்தே அமைகிறது. இதை வகுப்பும் என்று கூறுவது மரபு. முதலாளித்துவம் மற்றும் சமூக வங்கிய போராட்டங்கள் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுவது இந்த வகுப்பு ஆகும். இதன் நோக்கம் என்னவெனில், தொழிலாளர்கள் இதுவரை எவ்வாறு இருக்கிறார்கள், இவர்கள் சமூகத்தில் எந்த அந்தஸ்து உள்ளது என்பதை உள்ளிட்டு காண்பதே இது முக்கிய நோக்கம். இது வரலாற்றில் வர்க்க போராட்டம் என்று திணிக்கப்பட்டது. முதலாளித்துவத்தில் 2 முதன்மைகள் உண்டு. ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று மூலதனத்தின் உரிமையாளர் என்போர் ஆவார். மூலதனத்தின் உரிமையோர் என்றோர் ஆவார். அப்போ முதலாளித்துவத்தில் 2 கட்டுமானம் இருப்பதை மார்க்ஸ் இந்த இடத்தில் மேற்கோள் காட்டுகிறார். ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று முதலீட்டாளர்களின் முதலாளித்துவம். இந்த 2 நிலைகளை இங்கு வர்க்க போராட்டத்தில் முதன்மையாக கருதப்படுகிறது. இதில் பாட்டாளியினர் எவ்வித மூலதனம் இல்லாமல் தொழிலில் ஈடுபடுவது மட்டுமே அவளது தொழிலாளர்கள் பணியாக அமைகிறது. முதலாளித்துவம் மற்றும் பாட்டாளி வர்க்கத்தின் நலனை ஒன்றுக்கொன்று எதிர்க்கின்றனர் என்பது இங்கு தெளிவு. தொழிலாளி அவர்கள் செல்வம், அரசியல் அதிகாரம் மீதான அவர்களின் கட்டுப்பாடு மற்றும் சமூகத்தின் முக்கிய நிறுவனங்களில் ஊடகங்களிலும் கட்டுப்பாடுகள், ஊடகங்கள், பள்ளிகள், தேவாலயங்கள் போன்ற இவர்கள் அனைவரும் பொதுவான ஆதிக்கம் செலுத்துவது இங்கு இல்லை. ஏனென்றால் பொதுவாக பள்ளிகளும் தேவாலயங்களும் பொது இடங்கள், பொதுப்பணித்துறை, அரசு இவை அனைத்தையுமே மதம் சார்ந்தும் முதலாளித்துவம் சார்ந்தும் நிலப்பிரபுகள் உடைய மைய பகுதியாகவே ஆளும் வர்க்கத்திற்கு மையப்பகுதியாகவே அரசு விளங்குகிறது. அதனால் உழைப்பவர்களுக்கான ஏதுமற்ற ஒரு பகுதியாகவே அது அன்று வரை அது விளங்கி கொண்டுள்ளது. அந்நிலையில் தான் மார்க்ஸ் முதலாளித்துவத்திற்கான முதல் எதிர்ப்பை அங்கு தெரிவித்து வர்க்க போராட்டத்தை முன்வைத்து கம்யூனிசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த வர்க்க போராட்டமே பின்னாளில் கம்யூனிச சித்தாந்தத்திற்கு ஒரு பெரிய வழிகோலாக அமைந்தது. அந்நியப்படுத்தல் என்பது முதலாளியும் தொழிலாளி உழைப்பிலிருந்து அந்நியப்படுத்தும் முறையே அந்நியப்படுத்தல் என்று கூறுகிறார். முதலாளிக்கு உழைப்பாளியின் உழைப்பு மட்டுமே அவருக்கு மூலதனமாக அமைகிறது. தொழிலாளிக்கு தான் உழைப்பு மட்டுமன்றி உழைப்புடன் சென்று ஊதிய பெற்று தான் உழைக்கும் உழைப்பு அங்கு அந்நியப்படுகிறது. இந்த அந்நியப்படுதலை மையமாக வைத்து இந்த பகுதி அமைகிறது. ஒரு முதலாளித்துவ சமுதாயத்தில் உள்ள தொழிலாளர்கள் உற்பத்தி சாதனங்கள் சொந்தமாக கொண்டு இருப்பதில்லை. அதாவது மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் மற்றும் தொழிற்சாலை என்றும் தொழிலாளர்கள் கையில் நிரந்தரமாக இருப்பது கிடையாது. அவர்களுக்கு கூலிக்கு ஈடாக தங்கள் உழைப்பும் சக்தியும் விற்கின்றனர். அத்தகைய தொழிலாளருக்கு கடன் கொடுப்பதும் முதலாளி அதன் உழைப்பை மையம் வைத்துதான் கொடுக்கப்படுகிறார். இது இரு வகுப்பிற்கு இடையே உள்ள இந்த ஒரு தொடர்பு சமச்சீரற்ற தன்மை உள்ளது என்றும் இருவரும் எதிர்த்தனர். வர்க்கத்தினரிடையே அந்நியப்படுவதை விளக்க வேண்டும் என்பது இவர்களின் சித்தாந்தத்தில் முக்கிய கருத்தாக காணப்பட்டது. ஒரு தொழிலாளி அவன் அல்லது அவள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் இடையே இருந்து அந்நியப்படுகிறார்கள். அதாவது உற்பத்தி செய்யும் பொருளுக்கு உழைப்பாளிகளுக்கு ஊதியத்தை தவிர வேற எந்த ஒரு பங்குமோ லாபத்தில் பங்கோ எதுவுமே கிடையாது. உற்பத்தி முழுக்க அது முதலாளித்துவத்தையும் முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே போய் சாரக்கூடியது. ஆனால் அவங்க உற்பத்திக்கு செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு எவ்வித ஒரு பலனும் அதில் இல்லை, கூலியை தவிர. இது அங்கு முரண்பட்ட தன்மையாக இருவரும் காண்கிறார். இங்கு தொழிலாளர்கள் தங்கள் திறன்களில் சிறந்து விளங்க முயற்சி செய்கின்றனர். முதலாளித்துவ பொருளாதாரத்தின் கீழ் உற்பத்தி தொழிலாளர்கள் மீது ஒட்டுமொத்த மனிதாபமற்ற நிலையே அங்கு விளங்குகிறது. இதுவே சுரண்டலுக்கான வழி அமைக்கிறது. சுரண்டல் முதலாளிக்கும் தொழிலாளருக்கும் இடையே உள்ள வருமான ஒற்றுமை வேற்றுமையை பற்றி கூறுவது சுரண்டல் ஆகும். சுரண்டல் என்பது சாதகமாக பயன்படுத்துவதை குறிக்கும். உத்தரவாதம் அளிக்கப்பட்டுவதை விட சூழ்நிலையிலிருந்து நாம் அதிகமாக பிரித்து எடுப்பதை கம்யூனிச சித்தாந்தம் சுரண்டல் என்று கூறுகிறது. முதலாளி பெரிய லாப வரம்பை தேடுகிறார். மேலும் லாபம் என்பது அனைத்து உற்பத்தி செயல்பாடுகளுக்கும் அனைத்து எஞ்சியுள்ள வருமானமே ஆகும். தொழிலாளருக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் மற்றும் ஊதியங்களில் தீர்க்கப்பட்டுள்ளன. மார்க்சின் கூற்றின்படி உழைப்பு அனைத்து மதிப்பிலும் முக்கிய ஆதாரமாக இங்கு விளங்கப்பட்டாலும், ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் உழைப்பாளர்கள் பெறவில்லை என்பதை இதன் முக்கிய கருத்தாக அமைகிறது. இங்கு தொழிலாளர்கள் முதலாளிக்கும் உள்ள வேறுபாடு வருமானம் அந்த லாபமாக கருதப்படுகிறது.
இதுதான் சுரண்டலின் விளைவுகளாக கூறப்படுகிறது. முதலாளித்துவ முன்னேற்ற நவீன இயந்திரங்களில் நவீன உற்பத்தி அனைத்தும் ஒரு நபர் சார்ந்ததாக அமைகிறது. ஆனால் தொழிலாளிக்கோ வேலை பலனை தவிர வேற எந்த ஒரு பலனும் அங்கு கிடைப்பதில்லை என்பது நிதர்சனம். ஊதிய உயர்வு போன்ற வெளிப்படையாக அங்கு கவனிக்கப்படவில்லை என்பதே உண்மை. இவை அனைத்தும் சுரண்டலுக்கான காரணியாக கார்ல் மார்க்சும் எங்கெல்ஸும் கருத்தை முன்வைக்கிறார்கள். கம்யூனிஸ்டும் அந்த கம்யூனிஸ்டின் கொள்கையிலும் முக்கிய கூற்றுகள். மார்க்ஸ் கம்யூனிச என்ற சொல்லை முதலாளித்துவத்து சமுதாயத்தின் தொழிலாளர்கள் வர்க்கம் இயக்கத்தை குறிப்பதாக பயன்படுத்தப்பட்ட சொல்லாக கருதப்பட்டாலும் இதன் விளைவால் ஒரு சமூகத்தை விரைவில் அவரால் உருவாக்க முடிந்தது. இந்த கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் வர்க்கத்தில் விரோதமானவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களை பிரதிநிதித்துவம் படுத்துகிறார்கள் என்பதே உண்மை. எங்கெல்ஸும் சேர்ந்து இவ்வறிக்கையை வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சோசலிசம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அறிவுசார் கட்சியின் ஒத்த சொற்களாகவே தோன்றின. மார்க்சும் எங்கெல்ஸும் ஒரு கட்டத்தில் தங்கள் இயக்க சமூக ஜனநாயகம் என்று வர்ணிக்கப்படுவதற்காகவே ஒப்புக்கொண்டனர். இருப்பினும் இது மாநிலம் முழுவதும் பரவி தொழிலாளர் உரிமையை கூற தற்போது இயலா நிலையில் அது இருந்தது. கம்யூனிசம் என்பது முதலாளித்துவத்தின் வன்முறையின் விளைவாக கருதப்பட்ட காலம் அது. பரிந்துரைக்கப்பட்ட புரட்சியாளரின் நடவடிக்கையும் ஒரு வடிவம் இருந்த போதிலும் சோசலிசம் அதற்கு மாறாக படிப்படியாக சீர்திருத்தங்களை தலைதூக்கியது. அது அமைதி மற்றும் அரசியல் அமைப்பை சார்ந்தே அமைப்பதாக எங்கெல்ஸ் விளங்கினார். பிரெஞ்சு புரட்சியின் சாதனைகளை பற்றி மார்க்ஸ் இழிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனித குலத்தில் பொருள்நிலைகளை முழுமையாக மாற்றி அமைக்காமல் அரசியல் விடுதலை என்பது சரிவடைந்து விடும் என்பதை அவர் நம்பினார். மார்க்சின் கருத்தின்படி உற்பத்தி, விநியோகம் மற்றும் பரிமாற்றம் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்துவதே உண்மையான மூலதனம் என்று அவர் கூறுகிறார். ஒரு முழுமையான சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால் மற்ற மனிதனை வெறும் உயிரினமாக புரிந்து கொள்வதை விட அவருக்கான முக்கியத்துவத்தை அங்கு கொடுத்தலும் அவர் உரிமையை நிலைநாட்டல் வேண்டும் என்பதே அது முக்கிய பகுதியாக அமைந்தது. அங்கு உழைப்பு அந்நியப்படுத்தக்கூடாது, உழைப்பு பாராட்டக்கூடியதாக அமைய வேண்டும், வெகுமானத்துக்குரியதாக அமைய வேண்டும் என்றும் கூறினார். இந்நிலையில்தான் அவர் கோதா திட்ட விமர்சனங்களை முன்வைத்தார். கோதா திட்ட விவாதத்தில் மார்க்சின் கூற்றானது முதலாளித்துவம் மற்றும் சமூகத்திற்கு கம்யூனிசத்திற்கும் இடையே ஒரு மாற்று புரட்சிகரமான கருத்தாக அக்காலத்தில் அமைந்தது. பாட்டாளி வர்க்கத்தில் மார்க்ஸ் பேச்சிய சர்வதிகாரம் என்பது ஒரு மன்னரின் நியாயமற்ற வன்முறை ஆட்சியை குறிக்கவில்லை, மாறாக அதிகாரம் பெற்ற தொழிலாளர் வர்க்கத்தை பற்றியதாக அமைந்தது. இங்கு தொழிலாளர்களின் அதிகார அற்ற நிலையை பற்றி கூறுவதாக அமைந்தது. இவர் தொழிலாளர்களையோ முதலாளிகளை எங்கேயும் சாடி பேசியதாக இந்த இடத்தில் குறிப்பிடப்படவில்லை. முதலாளித்துவத்தில் இருந்து கம்யூனிசம் மாறுவதை மேற்பார்வையிட பாட்டாளி வர்க்கம் பெரும்பான்மையான எண்ணிக்கையுடன் உருவாகின. மேலும் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் பெற்றுத்தர அது பயன்பாட்டை பெற்றுத்தர விளைந்தது. அதன் பொருள் மனிதன் அம்சங்களில் பாட்டாளி வர்க்கத்தின் மீதுள்ள சர்வதிகாரம் மற்றும் கம்யூனிச சம உடைமை அனைத்தையும் வரம்பு மட்டும் நீடிக்க அவர் விரும்பினார். கம்யூனிச அறிக்கையில் பாட்டாளி வர்க்கத்தில் முதலாளித்துவத்தின் மீது வெற்றி பெறவும் உடனடி நடைமுறைப்படுத்த பரிந்துரைகளுக்கு ஒரு 10 நடவடிக்கைகளும் 10 கட்டளைகளை உருவாக்கினார். அவை: 1. நிலத்தில் உள்ள உரிமைகளை நீக்குதல். நிலத்தில் இருந்து பெறப்படும் வாடகை பொதுப்பணியில் செலவு செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தனியார் நில உடைமைகள் நிலம் அல்லாதவர்கள் பிரித்து கொடுக்க வேண்டும். அதாவது நில உச்சவரம்பு சட்டத்து காலத்திற்கு முன்பு இந்த பகுதி நடைபெறும் பொழுது நிலத்தில் உள்ள அளவுக்கு அதிகமாக நிலம் வைத்திருப்பவரிடம் நிலத்தை பருங்கி நிலம் அல்லாத பாமரனுக்கு சம விநியோகத்தில் நிலத்தில் கொடுக்க வேண்டும் என்பது முக்கிய கருத்தாக அமைந்தது. தனியார் நில உடைமையாக இருந்தாலும் அது நில உடைமை உழைப்பாளர்களுக்கு சிறிய பங்கு நிலத்திலும் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பது இந்த சரத்தின் முதல் கோரிக்கையாக அமைந்தது. வருமானத்தில் வரி, வருமானத்தில் வரி போன்றவை சமத்துவ நிலை கொண்டு வர வேண்டும். இது வருமானம் அளவின் பொறுத்து வரியை தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கருத்து. இங்கு மேலாதிக்க முதலாளிகள், முதலீட்டாளர்கள், உழைப்பாளிகள் போன்ற வர்க்கத்தில் பாகுபாடு இருக்கும் பொழுது அங்கு பெறப்படும் வரியானது அவர் லாபத்தில்
உரிய பங்கைத்தான் வரியாக பெற வேண்டும் என்று மொத்தத்துக்கு பொது வரி என்பதை அவர் முதலில் எதிர்த்தார். பரம்பரை உரிமைகளை ஒழித்தல் வேண்டும். அதாவது பரம்பரையாக செய்த தொழில்கள் பரம்பரையாக கொண்டு வரும் நிலச்சுவாந்தர முறையை அது அடியோடு அகற்ற அவர் இந்த திட்டத்தில் ஒரு வழிகோலினார். உயிர் உள்ளவர்களும் இறந்த பின்பு அவர் சொத்துக்களை சமமாக பிரிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். அனைத்து புலம்பெயர்ந்தோர் மற்றும் கிளர்ச்சியாளர் சொத்துக்கள் பறிமுதல் செய்தால் அது பாட்டாளிகள் வர்க்கத்தின் வெற்றியை பெரும்பாலும் முதலாளி வெற்றியை குறிக்கும். முதலாளித்துவம் சில நேரங்களில் சவாலாக இதுக்கு அமைந்தது. இந்த நடவடிக்கையை அவர்களுக்கு ஒரு தண்டனையாக அமையும் என்றும் அவர் கருதினார். இங்கு முதலாளிகள் சில நேரங்களில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து தொழில் செய்யும் நிலை ஏற்படும் பொழுது, அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாறும் பொழுது, அவர்கள் முன் செய்த இடத்திலிருந்து அந்த வருமானம், அந்த தொழில், அந்த நிலங்களை அங்கு வேலை செய்யும் தொழிலாளருக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அங்கு மார்க்ஸ் ஒரு சட்டமாக கொண்டு வர கருதினார். மாநில மூலதனம் மற்றும் பிரத்யோக ஏகபோக கடன் மற்றும் தேசிய வங்கி மூலம் மாநில கடனை பெற மையப்படுத்த வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். பொருளாதாரத்தில் எந்த பகுதி வலுப்படுத்த வேண்டும் என்பது அந்த வங்கியை தீர்மானிக்கும் என்றும் அவருடைய கருத்து. தகவல் அறிந்த முடிவுகள் எடுக்கும் இந்த செயல்முறை இல்லாவிடின் அது புண்பட்ட சமூகமாக அமையும் என்று கூறினார். நிலத்துவம் முதலாளித்துவம் இந்த பிரபுகளுக்கிடையே செயல்பட்டு வந்த அந்த செல்வ நிலை இனிமே மைய வங்கி என்று ஒன்று தீர்மானித்து அந்த வங்கியில் முதலீடு செய்ய வலியுறுத்தினார் மார்க்ஸ். அவை சமூக அரசுடன் சேர்ந்து அந்த வங்கி செயல்பட வேண்டும் என்றும், அவ்வாறு செயல்படும் பொழுது வளங்கள் எங்கு குவிகிறது, எங்கு வளமற்ற பகுதியாக இருக்கிறது, எங்கு செல்வத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்று மைய அரசு இதன் மூலம் கவனிக்கப்படுவதன் மூலம் பணம் ஒரு குறுகிய முதலாளித்துவத்திலும் ஒரு குறுகிய நிறுவனத்திலும் சென்று அடைவதை இதனால் தவிர்க்க முடியும். இங்கு வேலை இல்லாதவர்களும் வேலை வர்க்கத்தில் இருந்து பாதிக்கப்படும் பொழுது அவருக்கு உரிய ஊதியமும் உரிய பாதுகாப்பும் வங்கியின் மூலம் பெற்றுத்தர முடியும் என்றும் அவர் கருதினார். தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து அரசின் கையகப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். அரசு இதழ்களும் அரசு போக்குவரத்து மற்றும் ஏழைகளுக்கு இலவசமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கருதினார். அரசுக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி கருவிகளை விரிவுபடுத்துதல், தரிசு நிலங்களை பயிரிடுதல் மற்றும் பொது திட்டத்தின் பொதுவாக கொண்டு வர வேண்டும் என்றும் இணைந்தார். தனியார் மயமாக கொள்ளுக்கப்பட்ட அனைத்து தொழிற்சாலைகளையும் அரசு மையப்படுத்த வேண்டும் என்றும், அவை தரிசு நிலங்களில் பயிரிடும் திட்டத்தின் கீழும் அவை வர வேண்டும் என்றும், நிலச்சுவாந்தார்களுக்கு நிலங்களை பிடுங்கி நிலமற்றவர்களுக்கு சமமாக பயிர்த்து கொடுக்க வேண்டும் என்பது இது முக்கிய கருத்தாக அமைந்தது. உழைப்பாளர்கள் அனைவரும் சமம் என்னும் பொறுப்பும், தொழில்துறையால் படைகளை நிறுவுதல், குறிப்பாக விவசாயத்திற்கு வயது வரம்பு இயலாமை காரணங்கள் வேலை செய்யாமல் இருப்பது, அவர்கள் சலுகைகள் அங்கு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது முக்கிய கருத்தாக அமைந்தது. விவசாயத்திற்கு உற்பத்தி தொழிலுடன் இணைந்து நகரம் மற்றும் நாடு என்ற வேறுபாட்டை படிப்படியாக நீக்குதலை அவர் முக்கியமாக கருதினார். இதனால் உள்நாட்டு பகை ஒழிப்பது, உள்நாட்டு போர் இவற்றிலிருந்து அதை விடுபடும் என்றும் அவர் தன் கருத்தை முன்வைத்து கூறினார். அரசு பள்ளியில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி, தற்போது நிலையில் உள்ள குழந்தைகளின் தொழிற்சார் நிலையிலிருந்து விலகி தொழிற்சாலையிலும் கல்வி நிலையத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்றும், கல்வியை தொழிலில் புகுத்தப்பட வேண்டும் என்றும், நவீன தொழில் முறையில் நவீன கல்வி முறையும் புகுத்த வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். எனவே பள்ளியில் உள்ள இரட்டை கல்வி முறையை ஒழித்து ஒரு சீர் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்றும் தன் கருத்தை முன்வைத்தார். மார்க்சின் கம்யூனிசத்தின் மறுபரிசீலனை செய்தல். கம்யூனிச சித்தாந்தத்தில் உள்ள முக்கிய சிந்தனைகள் என்னவென்றால், உற்பத்தி பொருளில் சமூகம் உரிமையானது தனியாருக்கு சொந்தமாக சொத்தை மாற்ற வேண்டும் என்பதை, தொழிலாளர்களின் சுரண்டலை எதிர்த்தும் போராடுவதற்கும் முன்வைக்கப்பட்ட இந்த தீர்வு சற்று அரசிடம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. அது திறமையின்மையின் காரணமாக கூட்டம் சொந்தமான சொத்துக்கள் அமைப்பை செயலுக்கு செய்யும் என்ற ஒரு அடிப்படையும் அங்கு விமர்சிக்கப்பட்டது. மேலும் சமூகத்திற்கு சொந்தமான மூலதன சமத்துவமையை அகற்றம் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஏனெனில் மேற்கூறிய சமுதாயத்தில் பெரும்பான்மையோ உழைக்கும் வர்க்கத்தில் இருப்பதனால் தொழிலில் பங்கீட்டு கொடுத்து அதன் செல்வ நலத்தை முதலில் மூலதனம் செய்து அவற்றை பின் லாபத்தில் சம்பாதிக்கும் எண்ணம் அவர்கள் ஒருபோதும் இருந்ததில்லை என்று அங்கு தெளிவாக தெரிந்தது.
செல்வ வளங்கள் சமநிலை சூழ்நிலையில் மக்களுக்கு தங்கள் விருப்பத்தில் ஒரே மாதிரியாக பயன்படுத்துவதால் வேறு அளவில் செல்வங்கள் உருவாக்க அந்த இடத்தில் வாய்ப்பல்லாமல் போய்விடுகிறது. 1899 எட்வர்ட் ஸ்பினோசா மார்க்சிய கோட்பாட்டிற்கும் ஒரு விமர்சனம் வந்தது. வகுப்புகளில் முன்னறிவிக்கப்பட்ட வகுப்பு நிலை அங்கு இல்லை என்பதை அவர் முற்றிய குற்றச்சாட்டு. இது உயர்ந்த வாழ்க்கை நிலையில் மாற்றும் நடுத்தர வர்க்கத்தின் காரணமாக இருந்தது. இது வர்க்க போராட்டமாக கருதப்பட்டாலும், ஆனால் அங்கு தொழிலாளிகள் அன்றைய கொடுக்கப்பட்ட ஊதியங்களே அவருக்கு போதுமானதாக இருந்ததாகவும் அங்கு கூறப்படுகிறது. மார்க்சிய கூற்றின் பின்பே எழுந்து வந்த நிலையில் அங்கு பெண்ணியமும் இனவாதமும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவே அங்கு அமைந்தது. இறுதி கூற்று: கம்யூனிசம் என்பது காரணவாத ஜனநாயகம் மற்றும் முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார சிக்கலை தவிர்த்து கூறுவதாக அமையவில்லை. ஏனென்றால் இந்த இரண்டு கோட்பாடுகளுக்கும் ஒருங்கிணைந்தே காணப்பட்டது. கம்யூனிசம் தொழிலாளர்கள் வர்க்கத்தின் போராட்டங்கள் மூலமாகவே அவர்கள் நலனை பெற வேண்டிய சூழ்நிலையில் அந்த காலம் அங்கு அவர்கள் தள்ளப்பட்டது. காரல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸ் ஆகியோர் ஒன்று சேர்ந்து கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிட்டதன் மூலம் அது கம்யூனிசம் பற்றி ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட்டது. இவை சிந்தனையாளர்கள் வாழ்வில் முழுவதும் அறிவார்ந்த கட்டமைப்பை வழிநடத்தி செல்வதில் இவர் இருவருடைய பங்கு இன்றியமையாதவே அமைந்தது. காரல் மார்க்ஸ் மற்றும் எங்கெல்ஸின் இருவரும் பணிகளும் அன்றைய சுதந்திரமாக கருதப்பட்டது. தொழிலாளர் நலனும் தொழிலாளர்கள் முன்னேற்றமும் அவருடைய கல்வி நிலையும் அவர்களுடைய சமுதாயத்தில் மதிப்பு மட்டுமே இது உயர்த்துவதாக அமைந்தது. எனவே கம்யூனிச சித்தாந்தம் முழுவதும் தொழிலாளர்கள் நலனை சார்ந்ததே அமைந்தது என்றும் இதில் கோதா திட்டத்தில் சொல்லப்பட்ட அனைத்துகளும் அவருக்கு சிறந்த வழிகாட்டியே அமைந்தது என்பதை இந்த பாடத்தின் முக்கிய கருத்தாக அமைந்தது. அடுத்து மதச்சார்பின்மை என்பது செகுலரிசம், ஒற்றை குடிமை ஒரு நாட்டின் முதல் தலை சார்ந்த ஒரு கருத்தாக அமைப்பது மதச்சார்பின்மை ஆகும். மதச்சார்பு என்ற வார்த்தை வரையில் புரிந்து கொள்ள வரலாற்று காலத்தின் பின்னில இருந்து இன்று வரை அனைத்து கால எல்லைகளில் சிறிது சிறிது வரையறுத்து காட்டப்படுவது. மதச்சார்பு என்பது ஒரு நாடு சமய புறையுடன் நடந்து கொள்வதே இதற்கு முக்கிய சான்றாக அமைகிறது. இது மதச்சார்பு என்ற சொல்லின் துவக்கமும் இது ஏன் இவ்வளவு கடைபிடிக்க வேண்டும் என்பதும் பற்றி விவரிப்பதை இப்பாடத்தின் முக்கிய நோக்கமாக அமைகிறது. நோக்கம்: மதச்சார்பினை என்ற வார்த்தையின் வரையறை புரிந்து கொள்ளல், இக்கருத்தை வெளிப்படும் வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்வதும், நவீன அரசியல் சமூகங்களின் அது கருத்துக்களின் நுணுக்கமான சிக்கலை புரிந்து கொள்வதாக அமைகிறது. அறிமுகம்: மதச்சார்பு என்ற கருத்து நவீன சமூக மற்றும் அரசியல் தத்துவத்தில் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றாக கருதப்படுகிறது. இது நவீன அரசியல் சிந்தனையில் அரசுக்கும் மதத்துக்கும் இடையே உள்ள உறவின் தன்மையில் கவனம் செலுத்துகிறது. ஒரு சமூகத்தில் மதம் வகிக்கும் முக்கிய தன்மை அதை நாம் அந்த அரசியல் கொடுக்கும் முன்னுரிமையிலிருந்தே அது அறியப்படுகிறது. சமூகம் அது பிளவுபடுத்தும் மற்றும் துருவப்படுத்தும் காரணியாக கூட இருந்திருக்கலாம். இன்னும் அது சமூகங்களை மக்களுக்கு ஒரு தார்மீக கலாச்சார கட்டமைப்பை வழங்க முடியும். அரசு மற்றும் சமூகத்தின் அரசியல் போலவே அது மனித நாகரிகத்தின் சிறப்பியல்பை கொண்ட உலகளாவிய மற்றும் நீண்டகால நிறுவனம் ஒன்றாக மதம் விளங்கப்படுகிறது. இங்கு நாம் காண்பது கலாச்சாரத்தில் மதத்தின் கட்டமைப்பு மதம் பற்றி விவாதமாகும். ஒரு மனிதன் என்று தோன்றினானோ அவன் அந்த தோன்றிய காலத்திலிருந்து அவன் வழிபடும் சமயம் என்று தோன்றியதோ அதுக்கான ஒரு கட்டமைப்பும் அந்த கட்டமைப்பு சமூகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் நிலையை அமைந்தது. இது அரசும் மதமும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கருத்தில் இயங்காது ஒன்றாக பயணித்த காலத்திலிருந்து இப்பாடமானது துவங்குகிறது. கருத்தின் சொற்பிறப்பியல்: மதம் பற்றிய கூற்று அதன் மறுப்பு பற்றிய கூற்றும் இங்கு ஒரு தளத்தில் அமைகிறது. மதச்சார்பு என்ற சொல் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தான் தோன்றியது. 1871 முதல் ஜார்ஜ் ஹோலியோக்ஸ் என்பவர் இக்கருத்தை கருத்தாக்கம் செய்யப்பட்டார். இது நெறிமுறை சிந்தனை கட்டமைப்பை குறிக்கும். இது மதம் சார்ந்த கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் அதனின்று விலகி இருக்கவும் முடியும். அது நாத்திகர்களையும் அவர்களின் எதிர்மறை கருத்தையும் கொண்டிருந்தது.
அன்று முதல் இன்று வரை விவாதத்தில் சில பொருட்கள் மாறிவிட்டன, எஞ்சியுள்ள விவாதத்தில் இன்னும் பொருட்களே உள்ளது என்ற மதம் தொடர்ந்து விவாதத்துக்குரிய பொருளாகவே அன்றும் இன்றும் அமைந்துள்ளது என்றும் இந்த சிந்தனையாளரின் கருத்து. இது நித்தியத்துக்கு மாறான தற்காலிகமானது ஆகிறது. இது தேவாலயத்திலிருந்து மத நிறுவனங்களிலிருந்து பிரிந்திருப்பதை காண முடிகிறது. மரணத்துக்கு பின்னைய வாழ்க்கையை பற்றிய கவலைகளை கையாளுவதை விட நடைமுறைய பிரச்சினை கையாளுகின்ற தனி அரசுடன் இருந்து விலகி மதச்சார்பற்ற தன்மையை கொண்டு வர அவர் விரும்புகிறார். இந்த வகையான வரையறையின் மேற்பரப்பு எளிமையாக இருந்த போதிலும் பல அனுமானங்கள் அதற்கு அடிப்படையாக உள்ளன. மேலும் இக்கருத்தின் சில சிக்கலான தன்மையில் இருந்து அவர் விலகவும் முயற்சித்தார். அடிப்படையில் மதம் என்றால் என்ன? அதனை பற்றிய புரிதல் ஒரு தத்துவ பிரிவை முன்வைக்கிறது. இது கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சூழலில் மட்டும் தெரியப்படுத்துவது இல்லை, அவை மனித வாழ்விலும் ஒவ்வொரு அங்கமாக இருந்து பிரிந்து செயல்படுவதை அவர் உணர்ந்தார். இது அடிப்படையில் மனிதனின் உணவு விதிமுறைகளும் திருமண சடங்குகளும் போன்றவற்றிலிருந்தே கலாச்சாரத்திலிருந்து இந்த மதமானது தொன்று தொட்டு வந்துள்ளது. இதனால் வெளிப்படுத்த ஒரு வேத நூல் தேவையா மற்றும் அதற்கு ஒரு கடவுள் தேவையா என்ற வினாவும் இங்கு எழுந்துள்ளது. இக்கருத்தில் சில முன்வைத்தால் நிகழ்கால்வியல் புரொட்டஸ்டன்ட் கூற்றுகளுக்கு இது சமமாக பாவிக்கப்படுவதாக அமைகிறது. எனவே மதம் என்பது ஒருபுறம் மதத்தின் சார்ந்த கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது, மதத்திலிருந்து எதிர்த்து வரும் நாத்திகத்தின் பேச்சுகளும் ஒரு இடத்தில் வளர்ந்து வருகிறது. வரலாற்று பின்னணி. மதச்சார்பற்ற என்ற சொல்லை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக கிறிஸ்துவ மற்றும் நவீன ஐரோப்பாவின் வளர்ச்சியிலிருந்து துவங்குகிறது. மதச்சார்பை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மட்டும் பிரித்திருக்க முடியாது என்ற அறிஞர்கள் பல கூற்றுகளை முன்வைத்துள்ளனர். இதன் துவக்கம் தேவாலயத்துக்கும் அரசுக்கும் இடையிலான வரலாற்று மோதலிலிருந்து துவங்குகிறது. மதச்சார்பினை மற்ற மதச்சார்பற்ற மதிப்புகள் இக்கருத்துக்கள் தெளிவாக இருந்தாலும் அன்று இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்தவையாக தான் இருந்தது. நவீன சிந்தனையின் வளர்ச்சியின் அறிவொளி இயக்கம், புரொட்டஸ்டன்டின் எழுச்சி மற்றும் இமானுவேல் காண்டின் தைரியமிக்க சிந்தனை என்ற வாசகத்தின் மூலமே வாயிலாக மதச்சார்பற்ற உலகின் கண்ணோட்டத்தில் ஒரு மாறுபட்ட கருத்து வெளிவந்தது. ரெனே டேக்கார்ட்ஸுடைய சிந்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டமைத்தல், டீகன்ஸ்ட்ரக்ஷன் மையத்தை கட்டுடைத்தல் என்ற கருத்து அந்த இடத்தில் பரவலாக பேசப்பட்ட ஒரு தத்துவமாக அன்று வந்தது. இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் எதை மையம் வைத்து பேசப்பட்டது என்றால், அரசும் தேவாலயங்களும் ஒன்றாக இருந்ததை பிரித்து அதன் அரசுக்கு தனிப்பணியும் தேவாலய மதம் சார்ந்த தேவாலயத்துக்கு தனிப்பணியும் என்ற ஒரு கொள்கையை அவர் பிரித்து பேசியதே அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். டீகன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் அரசுக்கான பணியை அரசு செய்ய வேண்டும் என்றும் மதத்துக்கான பணியை மதம் செய்ய வேண்டும் என்றும் தன் கருத்தை முதலில் வைத்தார். அதனால் டெரிடாவின் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தத்துவத்தின் அடிப்படையே பின்வந்த சமய எழுச்சியும் சமூக எழுச்சியும் அடிப்படையாக அமைந்தது. மதமானது கடவுள் நிலையை புரிந்து கொள்வது கூடிய ஒரு தத்துவமாகும். அது இறைவனால் படைத்த இந்த உலகின் உள்ள மோதலுக்கு அது காரணமாகிவிடக்கூடாது. இங்கு கடவுள் ஆனவர்கள் நிகழ்வில் உள்ளரா அல்லது வெளியில் உள்ளரா வினாக்களை மையம் வைத்த போது அங்கு பதில் இல்லை. அங்கு சமூக மோதலுக்கு தீர்வு சட்டமே அங்கு வடிவமைத்து காட்டுக் கொடுத்தது. இந்த தத்துவத்தில் முதல் வார்த்தையாக அமைவது கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த போதிலும் இங்கு ஏன் இந்த பாகுபாட்டின் மையத்தன்மை? கடவுள் என்பவர் நித்தியமானவர் என்றால் அக்கடவுள் இருக்கும் இடம் எங்க? இதை பற்றி விமர்சனம் ஏற்படும் பொழுது கிளர்வு உள்நாட்டு குழப்பமோ மற்ற எந்த பிரச்சனையும் வந்தால் அங்கு சட்டம் தான் அதை சரி செய்கிறதுடைய கடவுள் சரி செய்யறதுக்கான இடமாக அது அமையவில்லை என்பதை அந்த வாதத்தின் இறுதி கூற்றாக வைத்தார். கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்றாக ஐரோப்பிய சமுதாயத்தில் சில சிறப்பு தன்மையுடன் அதன் இயல்புகளை மாற்றுவதற்கு இந்த தத்துவம் ஒரு முன்கொழியாக அமைந்தது. இதன் அடிப்படையில் நைஸ்கிரீட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்தில் கிபி 14ஆம் நூற்றாண்டின் கிறித்துவ ஐரோப்பியா முழுவதும் பதவி இருந்ததும் அது மேலாதிக்க மதமாக இருந்ததும் மத வாழ்க்கையின் அடிப்படை மெட்டா நிலைக்கு அது இழுத்துச் செல்வதையும் அவர் உற்று நோக்கப்பட்டது. ஆனால் இடைக்கால நிலையில் மதம் பற்றிய தன்மை வெளிக்குணர்வு கடினம். அது இயல்பு வாழ்க்கைக்கு சமமாகவே அன்று அமைந்திருந்தது. இதனை கேள்வி உட்படுத்தப்படுவது என்பதே அங்கு உண்மை. எந்த மதத்திலும் கடவுளை முழுமையாக நம்புவது ஆழமான ஒரு பிரச்சனையாக அமைகிறது.
ஒரு மதத்தால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகம், அந்த சமூகம் ஒரு ஒரு குறுகிய கட்டுப்பாட்டின் கீழ், குறுகிய மன வளர்ச்சியின் கீழ் அமைவதாக இருப்பதாகவே அவர் கருதினார். அது அந்த மதத்துக்கு பல பிரிவுகள் உருவாக்கி அது உள்நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு மையமாகவே அமையக்கூடிய பகுதியாகவும் அமைகிறது. இப்போரில் முடிவானது ஐரோப்பிய நாடுகளில் மாற்றங்களை கொண்டு வர புராட்டஸ்டன்ட்களின் எழுச்சி இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. வேதத்திற்கு எதிராக இங்கே கூறப்பட்டது மனிதன் பகுத்தறிவு தன்மையாகும். இது ஒரு உலகை பிடிவாத நிலைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இங்கே மனிதன் தன் வாழ்வின் சுய சிந்தனையோடு சுய நிலையோடு அவன் தன் வாழ்வை புகழும் நிலையை பற்றி எடுத்துரைத்தது. மதம் பற்றிய புரிதலும் பொதுத்துறையில் அதன் உறவிலும் மாற்றம் வந்தது. மக்கள் மத சார்பற்ற உலக கண்ணோட்டத்தில் மத சகிப்புத்தன்மை முதலில் அங்கு கொண்டு வரப்பட்டது. பொது தளத்தில் மதம் மற்றும் மதச்சார்பினை பற்றிய கருத்துக்கள். அரசு இந்த ஜான் லாக் என்ற சிந்தனையாளரின் பார்வையில் அரசும் தேவாலயமும் தனித்தனி பகுதியாக செயல்படும் என்று வாதிட்டார். அரசு என்பது சமூகத்தில் உள்ள மக்களின் நலனை பாதுகாப்பதும் அவன் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருப்பதே அதன் கடமையாகும். ஆனால் மக்கள் வணிக நிலையில் திருச்சபையின் தலையிடக்கூடாது என்பதும் இதற்கு அதிகாரம் இல்லை. அதுபோல மனிதன் மதம் பற்றிய தன்மையில் அரசு தலையிட எவ்வித அதிகாரம் இல்லை என்ற கருத்தை முன்வைத்தார். இங்கு தனிநபர் தனிப்பட்ட வாழ்க்கையின் கவலை துன்பங்களை முன்னிறுத்தி வாழ்வதை இந்த சமூகமும் இந்த அரசும் திருச்சபையும் அவனுக்கு சமன் செய்வது இல்லை. ஆனால் அவனுக்கு அடிப்படை தேவையான கல்வி, சமூக நலன், சமூக ஒழுக்கம் போன்ற பிரச்சனை அனைத்துக்கும் மதம் அதற்கு மாறுபாடாகவே செயல்படுகிறது. அதனால் மாநில எல்லைக்குள் அரசுடன் மதம் சேர்ந்து பயணிப்பதை அவர் முதலில் எதிர்த்தார். அரசின் தனிப்பகுதியாக இருப்பது மதத்தின் முக்கிய பங்காகவே அவர் கருதினார். மாண்டஸ்கியூ, வால்டர், டேவிட் ஹியூம், ஆடம் ஸ்மித் போன்ற சிந்தனையாளர்களும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டு வாதிடவும் செய்தனர். மத ஒழுங்குமுறையும் மதம் கொடுங்கோல் அமைக்கும் அரசை பற்றியும் விரிவாக எதிர்த்து பேசக்கூடிய காலமாக 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அமைந்தது. இவர்கள் நோக்கம் பாருக் ஸ்பினோசா மற்றும் ஜான் லாக் போன்றவர்களின் தத்துவத்தோடு ஒத்து இருந்தது. இவர்களின் குறிக்கோள்கள் மத அரசியலின் எதிர்ப்பும் அரசை நடுநிலைக்கு கொண்டு வருவதுதான் இவருடைய முக்கிய நோக்கமாக அமைந்தது. தனி மனித சுதந்திரம், புனித தன்மையை முன்னிறுத்தி அவன் தனி மண்டலமா தனி தளத்தில் அவன் இருக்க வேண்டும் என்றே அவர்கள் எண்ணினர். மதம் தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் பெரும்பாலான மக்களுக்கு மதம் வகைப்படுத்துகின்றன. எனவே மதம் என்பது ஒரு தனி மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தள்ளப்படுவது ஏதுவாய் அமைந்திடும். அது திருமணம் மற்றும் இதர சடங்குகள் அனைத்தும் அது சார்ந்த அடிப்படையில் இருக்குமே தவிர அவன் வாழ்நாளில் பெரும்பகுதியாக அமைந்துவிடக்கூடாது என்பதை அவர் முக்கியமாக கருதினார். எனவே அரசு மதத்தில் இருந்து அதன் ஆளுகையில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறினார். எவ்வாறு மனிதன் வாழ்வில் ஒரு பாதியாகத்தான் சமயம் இருக்க வேண்டும் என்று கருதினார்களோ அதுபோல் அரசிலிருந்து முழுமையாக மதமானது விலகி இருக்க வேண்டும் என்பதையும் அந்த கூற்றையும் அந்த அறிஞர்கள் முன்வைத்தனர். மதச்சார்பற்ற அரசின் முக்கிய நோக்கம் என்னவெனில் தனி மனிதன் மீது எந்த மதம் திணிக்கப்படக்கூடாது. அரசு தன்னளவில் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஆனால் அங்கு சமய சுதந்திரம் இன்றியமையதாக இருக்க வேண்டும். இதுவே மதச்சார்பற்ற அரசின் முக்கிய நோக்கமாக கூறப்பட்டது. பிரான்ஸ், இந்தியா போன்ற நாடுகளில் பொதுமக்களிடையே பிரிவினை பரிசீலனை செய்கின்றன. ஒரு மதத்தின் விதிமுறைகளை மற்றும் மத நம்பிக்கைகளை அதன் நடைமுறைகளும் அது கட்டிற்குள் கொண்டு வருகிறது, முழுமையாக தடை செய்யப்படுகிறது. இங்கு மத அடையாளம் மற்றும் பொது இடங்கள் வைப்பதும் அதனால் ஏற்படும் சுதந்திர பிரச்சனைக்கு எதுவாய் இருப்பார் அரசு அங்கு தலையிடுகிறது. ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. இதன் வெளிப்பாடாக மத சுதந்திரம் நடைமுறையில் நவீன தாராளவாதத்தின் அடிப்படையில் உள்ளது. அதனால் மதமோடு அதன் கொள்கையிலும் தனி மனிதனை, தனி இனத்தையோ அவன் சுதந்திரத்தை பாதிக்காத அளவுக்கு அதன் செயல்பாடு அமைய வேண்டும். மனித இனத்துக்கு சுதந்திர பாதிக்க அமைய வேண்டும் என்று தனி மனிதன் விருப்பத்தின் சடங்குகளையும் மேற்கொள்ள அதுக்கு துணை புரிய வேண்டும்.
அது தனக்கான இயல்புகளிலிருந்து மனிதனை திணிக்கக்கூடாது என்ற கருத்தை முன்வைக்கப்பட்டனர். எல்லா மதத்திற்கும் வழிபாட்டு சுதந்திரமும் எல்லா பிரிவினருக்கும் உரிய மரியாதை வழங்குவதை இந்த மதச்சார்பற்ற அரசு முக்கிய கடமையாக இருக்கும் என்று கூறினார். மதச்சார்பின்மையின் வெவ்வேறு வகைகள். பகுப்பாய்வு ரீதியாக பார்த்தால் ஒரு மதச்சார்பற்ற அரசு முனைகள், நிறுவனங்கள், சட்டங்கள் மற்றும் கொள்கை மட்டத்தில் இந்த கருத்துக்களை முன்வைத்து விளக்கின. இருந்த நிலையில் மதத்திலிருந்து பிரிப்பதை ஒரு அரசு எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது என்பதை மாநிலத்தின் வெவ்வேறு குணாதிசயங்கள் மூலம் அமைகிறது. வெறுமனே ஒரு மனிதன் மதச்சார்பற்ற குறிப்பிட்ட அனைத்து மட்டத்திலும் மதத்தின் மேல் நடுநிலையாக இருக்க வேண்டும். ஒரு மதச்சார்பற்ற அரசு ஒரு தேவராகிய அரசிலிருந்து வேறுபடுதலே ஆகும். அதாவது மதச்சார்பற்ற அரசு என்பதும் மதம் என்பது தனித்தனியாக பிரிந்து அது பல கடவுள்களை வழிபடும் இடமாகவும் அதை அரசு அதுக்கான வழிபாட்டு சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த அரசுக்கு அந்த மதத்துக்கு சேர்ந்த அரசாக விளங்கக்கூடாது என்பதை இங்கு தீர்க்கமாக உள்ளனர் சிந்தனையாளர்கள். ஈரான் ஒரு நிறுவப்பட்ட மதம் கொண்ட நாடாகவும் பிரிட்டன் பல நிறுவப்பட்ட மதங்களை கொண்ட நாடாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இங்கு வழிபாட்டு சுதந்திரம் என்பது இங்கு 2 இடங்களும் தனிப்பட்ட முறையில் அங்கு அரசு அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கப்படுகிறது. இந்தியாவில் அசோக பேரரசு மற்றும் அக்பர் போன்ற காலத்திலிருந்தே இந்த மதச்சார்பற்ற தன்மை முதலில் துவங்கியது என்றே கூறலாம். அனைத்து நிறுவப்பட்ட சமயங்களும் மதச்சார்பைக்கு நெருக்கமாக தோன்றினாலும் மதச்சார்பற்ற அதன் நோக்கங்களானது அனுமதிக்க வேண்டும். அவை மதத்தால் நிறுவப்பட்டவை அல்ல. அதை நம்பாதவர்களுக்கும் அல்லது அதில் பிறவாதவர்களுக்கும் விட மேல் மதத்தை நம்புவதற்கும் அதில் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கு மதத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வித அரசு பாதுகாப்பு அளிக்கிறதோ அதே போல் மதத்தை எடுத்து மதத்திலிருந்து ஒதுங்கி இருப்பது புறநிலைவாதிகளுக்கும் இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது இந்த மதத்தை எதிர்த்து வாதிட்டவரின் ஒரு முக்கிய கருத்தாக அங்கு அமைந்தது. இந்தியா மதச்சார்பற்ற நாடாக கருதுவது இங்கு வெளிப்படையாக மிக முக்கிய சீரான நோக்கம் போகுவதே இது முக்கிய நோக்கமாக அமைகிறது. மற்ற நாடுகளை தவிர இந்தியா வேறு கண்ணோட்டத்தில் மதத்தை முன்னிறுத்தப்படவில்லை. இது மதத்தில் சமரசம், நடுநிலை நோக்கு, சுதந்திரம், வழிபாட்டு முன்னுரிமை, வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு, சமய நல்குணர்வு இவை அனைத்தும் இந்திய அரசு பாரம்பரியமாக கடைபிடித்து வருவதால் இங்கு சமயப்புறை என்பது இயல்பாக அமைந்த ஒன்றாகும். இங்கு மதம் சார்ந்தோ மதத்தால் அரசு திணிக்கப்படுவதோ இங்கு கிடையாது. விமர்சனங்கள் மற்றும் மத சார்பின் எதிர்காலம். மதம் என்றாலே விமர்சனத்தின் அடிப்படையில் அமைவதுதான். இதன் அடிப்படை மற்றும் அதிலிருந்து எதிர்கொள்ளும் எதிர்கால விளைவுகளை பற்றி ஒரு சிறு கூற்று இங்கு கூறப்படுகிறது. மதம் பொதுவாக விமர்சனங்களுக்கு அப்பால் பட்டவை அல்ல. முன்பு சுட்டி காட்டப்பட்ட விமர்சனங்கள் ஒன்றும் மற்றும் பொது மற்றும் தனியார் பிரிவானது மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஒரு நவீன ஐரோப்பிய வளர்ச்சியின் விளைவில் பொருளானது மதத்தை தனியார் தளத்தில் ஒரு பகுதியாக வகைப்படுத்துவதும் அது தனி மனிதனை வகைப்படுத்துவதாக அமைந்தது. ஒரு விமர்சனத்தின் மைய பகுதி எவ்வாறு இருந்தது என்றால், ஐரோப்பிய நிலப்பகுதியில் இருந்த அரசு அன்ற அரசையும் மதத்தையும் தனித்தனி பகுதியாக பிரித்து காட்டியது இந்த பகுத்தறிவு கிட்டிய ஒரு சாதனையாக இங்கு கருதப்படுகிறது. அதன் மையம் அம்சம் குறைப்பதற்கு உட்படவில்லை. ஆனால் அரசின் மையமோ அங்கு சமயத்தின் மையமோ அந்த இடத்தில் கட்டுடைக்கப்படவில்லை. அந்த கட்டுடைப்பானது எதை நோக்கி இருந்தது? அரசையும் திருச்சபையும் தான் பிரித்து வைக்கப்பட்டது ஒழிய அரசிலிருந்து பெறப்பட்ட அரசின் இந்த மையம் கட்டுடைத்த அரசுக்கு எவ்வித தனிப்பட்ட பாதிப்போ சமயத்துக்கு எவ்வித பாதிப்போ அங்கு ஏற்பட இயலவில்லை. மதச்சார்பு நிலையில் முன்னிலையில் நிறுத்தப்பட்டது. மதச்சார்பற்ற நிலை அது இரண்டும் சமமாக பாவிக்கப்பட்டது. நடுநிலையாக ஐரோப்பிய வரலாற்றில் முக்கியத்துவம் பெறப்பட்டது. மதச்சார்பின் ஐரோப்பிய வரலாற்றின் ஒரு பெரிய கிளர்ச்சி பகுதியாக இந்த பகுதியை கூறப்படுகிறது. மதச்சார்பின் மற்றொரு குறிப்பிட்ட விமர்சனமாக இருப்பது என்னவென்றால், பெரும்பாலும் மதத்திற்கு எதிராக உள்ள கருத்துக்கள். அது சமயவாதிகள் அந்த சமயத்துக்குள்ள உள்ள கருத்துக்கள் என்னவென்றால், மதத்துக்குள் எழும் பிரச்சனையும் மதத்திலிருந்து வெளியே இருக்கும் பிரச்சனையும் அங்கு ஒரு சீரற்ற கருத்துக்களை அங்கு உருவாக்குகிறது. இந்தியா போன்ற நாடுகளில் இந்த தன்மையானது
மதத்தை நம்பும் மனிதர்கள் என்ற பார்வையிலிருந்து சற்று விலகி அதைவிட செவ்வனே அங்கு இருப்பதனால்தான் இந்த மத சார்பற்ற தன்மை அங்கு பரவலாகவும் விரிவாகவும் காணப்படுகிறது என்று ஆய்வாளர் கூற்றாக இங்கு அமைகிறது. எனவே சமயம் என்பது அரசிலிருந்து மாறுபட்ட கருத்திலிருந்து மாறுபட்ட தளத்தில் இருக்கும் பொழுது அரசும் ஒரு நிலையான ஒரு அமைப்பை கொண்டு வரவும், சமயம் என்பது ஒரு நிலையான தன்மையை கொண்டு வருவதாக அமைகிறது. அதனால் இங்கு இரண்டும் தான் சுயத்தில் மிக இன்றியமையாத சுதந்திரத்தை அது பொதுவாக கொண்டு வருகிறது என்று இந்த விமர்சனவாதிகள் விமர்சனம் செய்கிறார்கள். இதற்கு முக்கியமாக அவர் எடுத்துக்கொண்டது நிறுவனங்களும் சட்டங்களும் போன்றவையாக அமைகிறது.